பைக்லையா பைக்ல எடுத்து போவ அவங்க எல்லாம் மண்ணு வெட்டி வச்சுக்கிறாங்களே எப்படி போவ தஞ்சனை பிரிப்போம் பைக்லையா பைக்ல எடுத்து போவ பண்ணி மொத்தம் ஒரு 5 மாதம் ஆனால் நம்ம வெட்டுறது வந்தவங்க ஒரு 30 நாள் தான் வெட்டுவாங்க. அந்த 30 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தான் வெட்டும். அப்போ 300 அவர் கூட ஒதுக்குற ஃபண்ட் முழுசாகவுமே இதுக்காக செலவு பண்ணோம்னா இது ஒரு வருஷம் கண்டிப்பாக நிற்க நம்பிதான் ஒரு 50,000 பேர் இந்த கரெக்டான இதுவாக நம்ம ப்ராப்பராக இதுவாக போயிருக்கு. இந்த வருஷம் 2025 ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கான வேலையும் பண்ணியிருக்காங்க. பண்ணாதான் இப்படி கண்டிப்பாப்பா எல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன்மா. கண்டிப்பாம்மா வந்தோடனே போயிடுறேன். 12 மணிக்கு போவேன். ஒண்டி மணி கூட தைரியமா போவேன். ஒருத்தனை புடிச்சுதான் ஆச்சேன். புடிச்சுக்கினா தப்புன நாய்ங்க வேற கிடக்குது. நாய் எல்லாம் சோதி புடிச்சு போய் கிடக்குது. மக்களுக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னா ஒண்டியா போக முடியும். சுத்திக்கிட்டு பொன்னேரி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பழவேற்காடு மிகவும் பிரசித்தி பெற்ற இடமாகும். ஆனால் இங்கே மீன் தொழில்தான் பிரதான தொழில். மீனவருடைய மிகப்பெரிய பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை இங்கே முகத்துவார பிரச்சனை. இது காலங்காலமாக அந்த முகத்துவார பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணப்படாத இருக்குது. அது ஏன் இந்த மாதிரி ஏற்படுது, எதற்காக இந்த ஏற்படுகிறது என்பதுக்காக தான் நான் இந்த ஆய்வு செய்வதற்காக இங்கே வந்தேன். அதில் ப்ராப்ளம் மக்களோட கேட்டப்போ அவங்க சொல்கிற ப்ராப்ளம் இந்த கற்கள் மூலம் சில தடுப்பணைகள் போட்டிருக்காங்க. அதாவது கடல்லேருந்து மண் அரிப்பு நம்ம ஆற்றில் கலக்காதபடி ஒரு தடுப்பு சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அது கற்களால் ஏற்பட்ட சுவர். ஆனால் அது ப்ராப்பரான இடத்துல அவங்க போடலை. மக்கள்கிட்ட கேட்கும்போது அது இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு 200 மீட்டருக்கு கடலுக்குள்ளே போட்டிருந்தா அந்த பிரச்சனை ஏற்பட்டுருக்காது. இப்போது அவங்களுக்கு இப்போ மீன்பிடி தடைக்காலம். இந்த மீன்பிடி தடைக்காலம் இன்னும் ஒரு 10-15 நாளில் ஆன பிறகு அவங்க உள்ளே போகிறதுக்கு
மீன்பிடி தொழிலுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வந்து நான் வந்து இதை வந்து ஏற்கனவே நான் கலெக்டர்கிட்ட பேசியிருக்கேன். அடுத்து இந்த பிரச்சனையை நம்ம மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கிட்ட எடுத்து சொல்லி கலெக்டர் மீன்வளத்துறை அமைச்சர் எல்லாரையும் மறுபடியும் இங்கே ஒரு ஆய்வு மேற்கொள்ள சொல்லி எவ்வளோ நம்முடைய பொதுச் செயலாளர் அவரையும் இங்கே உட்படுத்தி இந்த பிரச்சனையை வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இப்போ ஏற்கனவே நான் கலெக்டர்கிட்ட பேசிட்டேன். கலெக்டர் வந்து இப்போ புதுசாக மாறி இருக்காங்க. அவங்க அந்த ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டு ஏற்கனவே நமக்கு பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கி இருக்காங்கன்றதையும் பார்த்துட்டு இது வரைக்கும் எவ்வளோ செலவாயிருக்கிறத பார்த்துட்டு மேற்கொண்டு இதுக்கு செலவு ஏற்படுமான்றதை நம்ம வந்து நம்ம மீன்வளத்துறை அமைச்சரும் அப்புறம் நம்ம பொதுச் செயலாளரோட கலந்து ஆலோசித்து மேற்கொண்டு இதுக்கு ஃபண்டு தேவைப்படுமான்னு பார்த்துட்டு அது எவ்வளோ நம்ம குயிக்காக நம்ம செய்ய முடியுமன்றது எடுத்து சொல்லலாம். சொல்கிற கலெக்டரு நம்ம மீன்வளத்துறை அமைச்சர் எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சு இதில் வந்து எவ்வளோ ஒதுக்கப்பட்டது, அது எம்பி ஃபண்டு மூலமாக ஒதுக்கப்பட்டதா இல்லை எம்எல்ஏ ஃபண்டு மூலமாக ஒதுக்கப்பட்டதா ஆய்வறிக்கை பார்த்து தான் நம்ம செய்ய முடியும். அதனால் அதை கலந்து ஆலோசித்து எவ்வளோ குயிக்காக செய்ய முடியுமோ ஃபண்டாக சொல்கிறீங்க. அந்த உண்மை நிலைமை நமக்கு பார்க்கணும் இல்லையா? அந்த ஃபைல்ஸ் எடுத்து பார்க்கணும். நீங்கள் சொல்கிற 24 கோடி அது கரெக்டாக 28ன்னு சொல்கிறீங்க. அது நம்ம கரெக்டான்றதை நம்ம கரெக்டாக பார்த்த பிறகு தான் நம்ம செய்ய முடியும். ஆஃப் ஹேண்டடாக நம்ம வந்து எதையும் சொல்ல முடியாது. நிதி பற்றாக்குறை ஏற்பட்டால் அதுக்கான நிதி ஆவணங்களை ஏற்படுத்தக்கூடிய எம்பி மூலமாகவோ இல்லை எம்எல்ஏ ஃபண்டிலோ எது வருதோ அதில் வச்சு நம்ம செய்யறதுக்கு எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ பண்ணலாம். ஏன்னா எனக்கு நான் தெரியும் இந்த முகத்வார பிரச்சனை காலங்காலமாக இருந்துட்டு இருக்கு. வருஷம் இந்த பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்துறதுக்கு நான் கலெக்டரை நம்ம மீன்வளத்துறை அமைச்சர் மூலமாக நம்ம பேசி தான் முடிவெடுக்கணும். இருக்கிற பகுதி அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேருந்து நிழற்குடை இடம் கிடையாது. கண்டிப்பாக இது ஏற்கனவே நான் ஒரு பிரச்சனை முதல்ல நான் வந்து கலெக்டர்கிட்ட நான் பேசும்போது 2 விஷயம் தான் நான் கோரிக்கை வச்சேன். ஒன்று வந்து முகத்வார பிரச்சனை, ஒன்று வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு. அதுக்கான இன்னும் நமக்கு வந்து நிதி ஒதுக்கலை. ஏற்கனவே அவங்க சொன்ன பதில் வந்து ஏற்கனவே இது இடம் ஒதுக்கிட்டு வந்து பார்த்தாங்க. ஆனால் அந்த இடம் சரியாக அமையலை. அது ஏதோ அந்த இடத்தினுடைய பிரச்சனை, அது வந்து அந்த பட்டா இல்லை, அதுக்கு வந்து புறம்போக்கு இடமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் இதை வந்து ஆய்வு செஞ்சு எவ்வளோ சீக்கிரம் அதுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வரணுமோ பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே செய்யலாம். எல்லாமே ரெடி பண்ணுவோண்ணே.